ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுருந்துட்டு நான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏன்னா இல்லை பூச்சி ஏதாச்சும் இருக்கும், அதுக்காக நான் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அடுத்தது வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு நான் இன்றைக்கி இந்த கரண்டி கணக்கில் நான் வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து அதாவது ஒரு கரண்டி. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 1/2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் நம்ம ஒன்றா கலந்துடலாம். ஒரு பவுலில் கலந்துடலாம். இதோட நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கினா 65 மசாலா இருக்கும்ல, அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது உப்பு சேர்க்கணும். நான் வேறு எதுவும் சேர்க்கவே இல்லை, அவ்வளோதான். மிளகாத்தூள், கரம் மசாலா கூட சேர்க்கல. 65 மசாலாவில் இருக்கனால நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். வேறு நான் எதுவுமே சேர்க்கல, உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கையில் கலந்துக்கலாம். லைட்டாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் எடுத்திருக்க பூக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து வச்சிட்டோம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கிறேன். சும்மா கொஞ்சம் தான் சேர்க்குறேன் லெமன். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிட்டேன். இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். நல்லா வேகணும். நம்ம இன்னொரு சேர்த்து திருப்பி போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு இது பிடிக்காமல் இருக்கவே இருக்காதுங்க. நல்லா எல்லாமே ஸ்நாக்ஸ் மாதிரி ஈஸியாக வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு டீ போட்டு ஒரு காலிஃப்ளவர் கொடுத்துட்டோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. காலிஃப்ளவர் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நான் 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.